அன்பு நேர்களே, இன்று திங்கள் மாலை செய்தியாக அள்ளி பார்க்கின்றோம். முதல் செய்தியாக ஈராக்கில் இருந்து நேட்டோ படைகள் வெளியேறிவிட்டன. எஞ்சி இருக்கின்ற சிறிய அணி மாத்திரம் இன்று திங்கட்கிழமை இருந்து 24 மணி நேரத்தில் வெளியேறப் போகின்றார்கள். அதற்காக அங்கு ஒரு யுத்த நிறுத்தத்தை கோரியிருக்கின்றார்கள். அங்கு இருக்கின்ற ஆயுத குழுக்களும் அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆக ஈராக் தேசத்திலிருந்து முற்றுமுழுதாக நேட்டோ படைகள் முற்றுமுழுதாக வெளியேறிவிட்டால் அங்கு ஆயுத குழுக்களின் அட்டகாசம் கூடுதலாக இருக்கும். அப்புறம் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் போரின் 4வது வாரத்தில் நுழைந்து இன்று ஈரானுக்குள்ள தாறுமாறாக குட்டி சாத்தான் பெரிய சாத்தான் மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்திருக்கிறாங்க. அதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல், கத்தார், சவுதி அரேபியா, குவைத் மற்றும் அமெரிக்கா மீது மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள். அது ஒரு செய்தியாக. இது வெளிநாட்டு செய்தியாக மட்டும் பார்ப்போம். ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்குமாறு தெஹ்ரானுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக ஈரானின் கார்க் தீவை ஆக்கிரமிப்பிற்கு நாம் ஏற்கனவே தந்திருக்கிறோம் இல்லை, அந்த தீவுக்குள்ள தன்னை பறைய இறக்குறதுக்கு நெய்னா மிகப்பெரிய ஒரு பிரயத்தனம் செய்து வருகிறார் என்பதும் இன்றைய திங்கள் மாலை செய்தி. ஈராக்கிலிருந்து நேட்டோ படைகள் 24 மணி நேரத்துக்குள் முற்றுமுழுதாங்க பாக்தாத்தை விட்டு வெளியேறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. செய்தி ஏற்கனவே வந்திருக்கு. அப்புறம் செலவுகளை குறைப்பதற்காக இஸ்ரேல் ஈரான் மீது பழைய துல்லியமற்ற ஆயுதங்களை இஸ்ரேல் பயன்படுத்துறது என்று அவங்களுடைய செய்தி கொண்டு இஸ்ரேலில் இருந்து வெளியே, அதாவது எங்களால இனி தாக்கு பிடிக்கிறோம்டா அந்த நாங்க, அதாவது நானும் வடிவேலு நானும் ஜெயிலுக்கு போறோன்ற மாதிரி சண்டையை தொட்டுக்கிட்டு துல்லியம் இல்லாத குப்பைகளை கொண்டு ஈரான்ல கொட்டுறது. அது துல்லியம் இல்லை, எல்லாம் பழைய சரக்குகள். ஏண்டா புது சண்டை வரும்போது எங்களை தாக்கு பிடிக்க எல்லாம் போயிரும் இல்லை. அதனால நாங்க நின்று தாக்கு பிடிப்பதென்றால் இந்த மாதிரி தாக்குதலுக்கு நாங்க ஏற்கனவே ஈரான் கொண்டு கொட்டினது போன்று பழைய துருப்பிடிச்ச இரும்பல் ஈச்ச பேரிச்சம்பளத்துக்கு விற்கிறதோ அந்த மாதிரி கொண்டு கொட்டி ஆகணும். அதைத்தான் இப்பொழுது இஸ்ரேல் கையாண்டு வருவதாகவும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. அப்ப ஆக இன்றும் திங்கட்கிழமையும் வியாபாரம் களகட்டு இருக்கு மக்களே. மிகப்பெரிய களகட்டு இருக்குது. சந்தை அந்த மாதிரி சந்தை வியாபாரம் கொண்டு போயிருக்குது. அந்த சந்தையில பத்தி நம்ம பாக்குறோம்டா, நேர வாங்க, நாம எவ்வித டிலேயும் இல்லாம நேர செய்திக்குள்ளே செல்வம் பாருங்கள். ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா இஸ்ரேல் போர் 4வது வாரத்தை எட்டுகின்ற நிலையில் மிகப்பெரிய தாக்குதல் இன்று திங்கட்கிழமை 2 நாடுகளிலும் நடைபெற்றிருக்கின்றது. அதன் ஒரு பகுதியாக இஸ்ரேல் தெஹ்ரான் மற்றும் முக்கிய எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்து இருப்பதாகவே அந்த செய்திகள் சொல்லுகின்றது. இஸ்ரேல் தெஹ்ரான் மற்றும் முக்கிய எரிசக்தி உட்கட்டமைப்புகள் உட்பட ஈரானின் உட்பகுதிகளில் தனது தாக்குதல்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்று காலை விரிவுபடுத்தி இருக்கின்றது. அதற்கு பதிலடியாக ஈரான் கத்தார் மீதும் சவுதி அரேபியா மீதும் குவைத் மீதும் ஐக்கிய அமீரகம் மீதும் உள்ளிட்ட வளைகுடா பகுதி முழுவதும் தனது உள்ள எண்ணெய் எரிவாயு வசதிகள் மீது ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தி இருக்கிறது. மார்ச் 21 சனிக்கிழமை அமெரிக்கா ஈரானின் நடான்ஸ் அணுசக்தி தளம் மீது தாக்குதல் நடத்தியது. அதே நேரத்தில் தெஹ்ரான் இந்திய பெருங்கடலில் உள்ள அமெரிக்க பிரிட்டிஷ் தளத்தை நோக்கி பாலிஸ்டிக் ஏவுகணை ஏவி இருக்கின்றது இல்லையா. இருப்பினும் அவற்றில் எதுவும் இலக்குகளை தாக்கவில்லை. இதற்கிடையில் எந்த ஒரு தரைவழி படையெடுப்பிற்கும் எதிராக அமெரிக்காவை ஈரான் எச்சரித்ததாகவும் ஒரு செய்தி தெரிவிக்கிறது. போர் நீடித்தால் கத்தார் ஹீலியம் விநியோக தடை சிப் உற்பத்தியை பாதிக்கக்கூடும் என்றும் உலக பரப்பில் சொல்லப்படுகின்றது. போரினால் கத்தாரின் ஹீலியம் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தடை உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு மற்றும் குறை கடத்தி தொழில்நுட்ப துறைக்கு ஒரு புதிய அபாயம் உருவெடுக்கும் என்றும் எச்சரிக்கப்படுகிறது. உலகளாவிய ஹீலியம் உற்பத்தியில் கிட்டத்தட்ட 1/3 பங்கை கத்தார் கொண்டுள்ளது. மேலும் குறை கடத்தி உற்பத்தி உள்ளிட்ட தொழில்களுக்கு இந்த வாயு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சில வாரங்களுக்கு ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்படாவிட்டால் விநியோக சங்கிலிகள் பெரும் பாதிப்பை சந்திக்கக்கூடும் என்று மிக நிபுணர் எச்சரிக்கிறார். பந்தர் அப்பாஸ் அருகே ஈரானிய கப்பல் மீது தாக்குதலுக்கு பிறகு எண்ணெய் கசிவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பந்தர் அப்பாஸ் அருகே ஈரானிய ஆளில்லா விமான தாங்கி கப்பலான ஷாஹித் பஹரி மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதலின் விளைவாக அருகிலுள்ள பாதுகாக்கப்பட்ட கடலோர சூழல் அமைப்புகளுக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடிய ஒரு பெரிய எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளதாக பொது கண்காணிப்பு துறை எச்சரித்திருக்கிறது.
இந்த கசிவு சுமார் 25 கிலோமீட்டர் நீளத்துக்கு பரவியிருந்ததாகவும் இது ஹரா உயிர்கோள காப்பகம் மற்றும் ராம்சார் பட்டியலில் உள்ள பாதுகாக்கப்பட்ட பகுதியான குரான் ஜலச்சந்தி ஈர நிலங்களை பாதிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த கசிவின் அளவு அல்லது சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து முக்கிய செய்தி நிறுவனங்களிலிருந்தோ அல்லது வேறு தகவலிருந்தோ எந்த செய்தியும் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஹார்முஸ் ஜலச்சந்தியை சுற்றியுள்ள பரந்த மோதலுக்கு இந்த தகவல் ஒரு சுற்றுச்சூழல் பரிணாமத்தை சேர்க்கிறது. அங்கு ராணுவ நடவடிக்கைகள், வணிக மற்றும் சுற்றுச்சூழலில் அபாயங்களும் பெருகியதாக சொல்லப்படுகிறது. 9 நாடுகளில் 40 எரிசக்தி சொத்துக்கள் சேதமடைந்ததாக சர்வதேச அணு நிலையம் எச்சரிக்கை தெரிவித்திருக்கின்றது. மத்திய கிழக்கில் உள்ள 9 நாடுகளில் பிராந்திய போரினால் குறைந்தது 40 எரிசக்தி சொத்துக்கள் கடுமையாக அல்லது மிக கடுமையான சேதமடைந்துள்ளன என்று சர்வதேச எரிசக்தி முகாமையின் நிர்வாக இயக்குனர் பாட்ரிக் ஸ்ரோல் இன்று திங்கட்கிழமை தெரிவித்திருக்கிறார். பிராந்தியம் முழுவதும் சுத்திகரிப்பு நிலையங்கள், ஏற்றுமதி முறையங்கள், எரிவாயு வயல்கள் மற்றும் பதப்படுத்தும் வசதிகள் மீது தாக்குதல் தொடர்பதால் எண்ணெய் மற்றும் எரிவாயு உட்கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள சீர்குலைவின் அளவை இந்த மதிப்பீடு அடிக்கோடிட்டு காட்டுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தெஹ்ரான் மற்றும் கராச்சி மீது புதிய வான்வழி தாக்குதல் நடந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் ஹொரமாபாத்தும் தாக்குதலுக்கு உள்ளானது. குடியிருப்பு பகுதிகள் தாக்கப்பட்டதாகவும் குறைந்தது ஒரு குழந்தை அங்கு கொல்லப்பட்டதாகவும் ஒரு செய்தி தெரிவிக்கிறது. சமீபத்திய தாக்குதல்களில் தெஹ்ரான் மற்றும் அதை சுற்றியுள்ள பல இடங்கள் தாக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. தலைநகரின் கிழக்கு புறநகர் பகுதியான ஜாஹித் பாபாவி விரைவு சாலை மற்றும் கர்ன்தாரே ஆகிய பகுதிகளுக்கு அருகிலுள்ள இடங்களும் இதில் அடங்கும். சில நிமிடங்களுக்கு முன்பு தெஹ்ரானில் பல வான்வழி தாக்குதல்கள் நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் தலைநகருக்கு உள்ளேயே அல்லது அதை சுற்றியோ குறைந்தது 5 தனித்தனி தாக்குதல்கள் நடந்ததாக உள்ளூர் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதல்களின் சரியான எண்ணிக்கை அல்லது குறிவைக்கப்பட்ட இலக்குகள் குறித்து இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா, ஈரானிய அதிகாரிடமிருந்து உடனடி பதில் எதுவும் கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. ஹார்முஸ் ஜலச்சந்தியை மீண்டும் திறக்குமாறு தெஹ்ரானுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக ஈரானின் காக் தீவை ஆக்கிரமிக்க அல்லது முற்றுகையிட வெள்ளை மாளிகை திட்டங்களை பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விவாதங்கள் குறித்து அறிந்த 4 வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. அங்கு நீண்ட கால நீடிக்கக்கூடிய ஒரு மோதலுக்கு அமெரிக்கா தயாராகி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த அறிக்கைகளின்படி ஈரானின் அரசாங்கம் பலவீனமடைந்தாலும் அது சிதைவின்றி அப்படியே உள்ளது என அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய உளவுத்துறை மதிப்பீடுகள் தற்போது முடிவு செய்கின்றன. நாட்டின் ராணுவம் மற்றும் காவல்துறை மீதான அச்சம் ஒரு பரந்த கிளர்ச்சி அல்லது இனவாத ஆயுத குழுக்களின் எல்லை தாண்டிய நடவடிக்கைகளுக்கான வாய்ப்புகளை குறைத்துள்ளது என்றும் அந்த உளவு அறிக்கை தெரிவிக்கிறது. போர் திட்டத்துக்கு பின்னால் இருந்த ஒரு முக்கிய அனுமானம், அதாவது அழுத்தம் உள் சரிவை தூண்ட உதவும் என்பது உண்மையாகவில்லை என்று அமெரிக்கா தற்பொழுது உணர்ந்திருப்பதாகவே தெரிவிக்கப்படுகிறது. ஈராக்கிலிருந்து வெளியூருக்காக அமெரிக்காவும் நேட்டோவும் 24 மணி நேர போர் நிறுத்தத்தை நாடுவதாக ஈராக்கிய எதிர்ப்பு இயக்கம் தெரிவித்துள்ளது. எதிர்ப்பு இயக்கங்களின் தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் நேட்டோ தனது படையினரை வெளியேற்றுவதை உறுதி செய்திருக்கின்றது. பாக்தாதிலிருந்து வெளியேறுவதை எளிதாக்குவதற்காக அமெரிக்காவும் நேட்டோவும் 24 மணி நேர போர் நிறுத்தத்தை கோரியிருப்பதாக ஈராக்கிய எதிர்ப்பு இயக்கம் அல்லது கிளர்ச்சி இயக்கம் தெரிவித்திருக்கிறது. ஈராக்கிலிருந்து ஐரோப்பாவிற்கு தனது படையினரை முழுமையாக திரும்ப பெறுவதை நேட்டோ இன்று திங்கட்கிழமை உறுதிப்படுத்தியிருக்கிறது. தொடர்ச்சியான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் செயல்பாட்டை தடைகளை ஏற்படுத்தியதாக எதிர்ப்பு இயக்கம் குழுக்கள் தெரிவித்திருக்கிறது. வெளியேறுவதற்காக அமெரிக்காவின் நேட்டோவும் போர் நிறுத்தத்தை கோரியிருப்பதாகவும் கிளர்ச்சி குழுக்கள் அதற்கான அனுமதியை வழங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களின் படி அமெரிக்காவும் நேட்டோவும் தங்கள் வெளியேற்றத்தை எளிதாக்குவதற்காக ஈராக்கில் தற்காலிக போர் நிறுத்தத்தை நாடுகிறது. அதற்காக அந்த அமைப்புக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அபிலியா அல் தாம் பிரிகேட்ஸ் அமைப்பின் செய்தி தொடர்பாளர் அபு மஹதி அல் ஜஹ்பரி பாக்தாதில் உள்ள விக்டரி தளத்திலிருந்து துருக்கியை நோக்கி தங்கள் படைகளை முழுமையாக வெளியேற்றும் நோக்கத்தில் எதிர்ப்பு இயக்க குழுக்களிடமிருந்து 24 மணி நேர தற்காலிக போர் நிறுத்தத்தை பெறுவதற்காக ஈராக்கிய அரசாங்கத்தின் மூலம் மத்தியஸ்தம் செய்யுமாறு வாஷிங்டனும் கோரியிருப்பதாகவே அந்த செய்திகள் தெரிவிக்கிறது. ஷமாரா முதல் கர்பலா வரையான
பரவியுள்ள மக்கள் திரட்டல் படைகளின் நிலைகள் குறிப்பிக்க கூடாது என்பது உட்பட கடுமையான நிபந்தனைகளின் கீழ் பல பிரிவுகள் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டதாக அவர் மேலும் கூறியிருக்கிறார். எந்த ஒரு மீறலுக்கும் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈராக் கிளர்ச்சி புலிகள் தெரிவித்திருக்கின்றது. தொடர்ந்து நடைபெற்று வரும் தாக்குதல்களின் தீவிரம் காரணமாக நேட்டோ விமானங்கள் தளத்தில் தரையிறங்க முடியவில்லை என்றும் அல் ஜாபரி குறிப்பிட்டிருக்கின்றார். தளத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட கடுமையான துப்பாக்கி சூட்டின் காரணமாக நேட்டோ S-30 விமானங்கள் விக்டரி தளத்திற்குள் தரையிறங்க தவறிவிட்டன என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை செலவுகளை குறிப்பதற்காக ஈரான் போரில் பழைய துல்லியமற்ற ஆயுதங்களை இஸ்ரேல் பயன்படுத்துவது என இஸ்ரேலின் கேன் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானுடனான போரில் அரை நூற்றாண்டு காலமாக சேமித்து வைக்கப்பட்டிருந்த பழைய துல்லியமற்ற ஆயுதங்களை இஸ்ரேலிய ராணுவம் பயன்படுத்த தொடங்கியுள்ளதாக பொது ஒளிபரப்பு நிறுவனமான கேன் நேற்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த மோதல் 4வது வாரத்தில் நுழைந்துள்ள நிலையில் செலவுகளை குறைப்பதற்காகவும் காலபதியாகி வரும் ஆயுத கிடங்குகளை தீர்க்கவும் இந்த நடவடிக்கையை நோக்கமாக கொண்டுள்ளது என்று இஸ்ரேல் தரப்புக்குள்ளிருந்து செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஈரானுடனான போரில் பழைய துல்லியமற்ற ஆயுதங்களை இஸ்ரேலிய ராணுவம் பயன்படுத்த தொடங்கியுள்ளது குறித்து மிகப்பெரிய செய்தி கொண்டு இஸ்ரேலுக்கு வெளியாயிருக்கின்றது. செலவுகளை குறைப்பதற்காக இந்த யுக்தியை கையானதாகவும் அந்த செய்தி தெரிவிக்கப்படுகின்றது. அதனால் தான் ஈரானின் கை ஓங்கி இருப்பதாகவும் அந்த செய்தி தெரிவிக்கப்படுகின்றது. இவங்கள் பழைய குப்பைகளையும் துல்லியமற்ற ஆயுதங்களையும் கொண்டு கொட்டுவதால் சில இலக்குகள் தடுமாறி விடுவதாகவும் அது ஈரானுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பதாகவும் சொல்றாங்க. அப்படி அல்ல, ஈரானின் ஏவுகணை பலம் பெற்றிருக்கின்றது. நவீன 5th ஜெனரேஷன் ஐட்டங்களை ஈரான் இறக்கி வருகின்றது. ஆம் நேயர்களே, மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை இன்றிரவு எதிர்பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.